4 பேருக்கு தெரியல அப்படின்னா இவங்க வந்து சாதிக்கலன்னு அர்த்தமா? இதை நீங்க உங்க குழந்தைங்கள்ட்ட உங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கிளாரிஃபை பண்ணணும், நீங்க சொல்லணும். தோனி, நீரவ் சோப்ரா 2 பேரும் தெரியுமா உங்களுக்கு? தோனி யாரு, நீரவ் சோப்ரா யாரு? ஈட்டி எறிதல். இதுல 2 பேரும் யார் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? தோனிய. ஏன்னா தோனி வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முகம். ஆனா நீரவ் சோப்ரா ஒலிம்பிக்ல மெடல் வாங்கினாரு. இவருக்கு அவருக்கு ஏதாவது திறமையில எதுவும் குறைபாடு இருக்கா? இல்ல, இல்லையா? சோ உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தயவு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, செலிபிரிட்டி ஆகணும் தயவு செஞ்சு ஆசைப்படாத, அச்சீவ் பண்ணணும் ஆசைப்படு. நீ ஜெயிக்கணும் நினை, நீ அச்சீவ் பண்ணணும் ஆசைப்படு. அதன் மூலமா செலிபிரிட்டி ஆனா தப்பு கிடையாது, பிரச்சனை கிடையாது, இல்லையா? அப்துல் கலாமும் செலிபிரிட்டி தான், ரெண்டையும் ஒரே தாராசுல வைக்க முடியாது இல்லையா? அப்ப நீ அப்துல் கலாம் ஆகணுமா, நீ என்ன ஆகணும்? இதை இந்த ஒரு பகுத்தறிஞ்சு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க பண்ணணும். கல்வி என்பதும் விழிப்பு உணர்வோடு செயல்படுவது என்பதும் வேறு, ரெண்டுக்கும் வேற வேற விஷயம். ஸோ நம்ம என்ன கத்துக்கிறோம், எப்படி கத்துக்கிறோம், அதை நாம எப்படி வந்து அப்ளை பண்றோம் லைஃப்ல, இதுதானே கல்வி, இல்லையா?